வாஸ்லின். இதை யூஸ் பண்ணாதவங்க நிச்சயமா யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இதை யூஸ் பண்றோமோ இல்லையோ அந்த டப்பா நிச்சயமா நம்ம வீட்லயும் இருக்கும். எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த வாஸ்லினை கண்டுபிடிச்சது யாரு, இது ஏன் இவ்வளோ பாப்புலரா எல்லாருமே யூஸ் பண்றாங்க, இதுக்கு எப்படி வாஸ்லின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு? ராபர்ட் சீஸ்ப்ரோ 1860ல பென்சில்வேனியால ஒரு ஆயில் ஃபார்முக்கு போறாரு. அங்க ஒர்க் பண்ற சுரங்கப்பாதையில ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு அடிபடும் போது ரோஸ் வேக்ஸை ஆயின்மெண்ட் மாதிரி யூஸ் பண்றாங்க. அது அவங்களோட ஊண்டையும் கியூர் பண்ணுது. அப்போ அவர் யோசிச்சு அந்த வேக்ஸை எடுத்துட்டு போய் ரிஃபைன் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டா கிரியேட் பண்றாரு. அந்த ரிஃபைன் பண்ண ப்ராடக்ட்டுக்கு 1865ல பேட்டன் வாங்கி வாஸ்லின்னு 1870ல லான்ச் பண்றாரு. 1872ல வாஸ்லினுக்கும் பேட்டன்ட் வாங்கிடுறாரு. பேட்டன்ட் வாங்கி லான்ச் பண்ணதோட வேலை முடிஞ்சிருச்சா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அதை மார்க்கெட் பண்ண விதம் தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த வாஸ்லினோட பேர் காரணம் தெரியணும்ல. ஜெர்மன்ல வாசர்னா வாட்டர், கிரீக்ல எலியான்னா ஆயில். இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் வாஸ்லின்ற நேமை அவர் வச்சிருக்காரு. ஸோ மார்க்கெட் எப்படி பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில. காரணம், மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியம்னு நம்ம பக்கமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அப்பவே இந்த வாஸ்லின் ப்ராடக்டை சூப்பர் டூப்பரா மார்க்கெட் பண்ணியிருக்காரு. எப்படி? அவரையே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கி, அவருக்கே அவர் காயம் உருவாக்கி, தீக்காயம் உருவாக்கி, அதுல வாஸ்லின் போட்டு அது எப்படி கியூர் ஆகுதுன்னு மக்களுக்கு காமிச்சு, அப்படிதான் இந்த வாஸ்லின் ப்ராடக்டை அவர் பிராண்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நம்ம இப்போ வாஸ்லினை எப்படிலாம் யூஸ் பண்றோம்? லிப் கிராக், ஃபுட் கிராக், இல்லை ஆயின்மெண்டா, இந்த மாதிரி நிறைய விதத்துல யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவர் வயசான காலத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போது பாடி ஃபுல்லா வாஸ்லினை தடவிட்டு இருந்தாராம். காரணம், அது ஒரு இன்ஃபெக்ஷன் அட்டாக் பண்ணாத ஸ்கின் பேரியரா என்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு அவர் நம்பியிருக்காரு. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு காமிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ராபர்ட் சீஸ்ப்ரோ.